Hello guys, welcome to Guidelis Goat Bank Exam Tamil. இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. இப்போ நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், ப்ரிலிம்ஸில் என்னென்ன கேட்பாங்க, சிலாகிசம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இத்தனை மார்க் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 35 மார்க்ஸ் ஆகட்டும் 30 மார்க்ஸ் ஆகட்டும் என்னென்ன பேட்டர்ன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிடைச்சிடும். ஆமாம், இது வந்து எப்பயுமே இருக்கும். ஆனால் மெயின் எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் வந்து மெயின் எக்ஸாம் அந்த ப்ரிலிம்ஸ் ஹால் ரிசல்ட் விட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் எக்ஸாமுக்கே போவாங்க. ஸோ அப்போ தான் வந்து எது கேட்பாங்க, எவ்வளோ 1 மார்க்கா 2 மார்க்கா. அதில் ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்று இருக்குது இமானுவேல். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்கும். ஆமாம், சில ஆஸ்பிரண்ட் ஏன்னா நான் பாஸ் பண்ணுவேன்னா பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், ஒருவேளை நான் பாஸ் ஆகலை அப்படின்னா படித்தது வேஸ்ட் ஆகிடும். இப்படி சொல்லி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதையும் வந்து நம்ம யோசிக்காத இந்த டைமே, அதாவது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓக்கு வந்துட்டு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த டைமுக்கே மெயின்ஸுக்கான அவேர்னஸ் நம்ம கொடுத்துடலாம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னம்னா ஒரு கம்பேரிசன், ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான கம்பேரிசன்ஸ், இந்த கம்பேரிசன்ஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அவுட்லைன் கிடைச்சிரும் இல்லையா. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்களா, ஓகே குவான்ஸில் வந்து இந்த டாபிக் தான் கேட்டிருக்காங்களா, இப்படி தான் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற அந்த பவுண்டரி லைன் தெரிஞ்சிச்சுன்னா ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போயிலிருந்து மெயின்ஸையும் ஒரு பார்ட்டாக வச்சு கொண்டு போயிடுவாங்க இல்லையா. அதுக்கான வீடியோ தான் முக்கியமாக இந்த வீடியோ. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு 2 மார்க் இருக்குமா, 1 மார்க் இருக்குமா, 2 மார்க்கில் எப்படிலாம் கேட்டாங்க, டைரக்ஷன் 1 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இதில் எடுத்துருக்கோம். பாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் கண்டிப்பாக முக்கியமாக என்ன சொல்லணும்னா வித் டைப்ஸ். வித் டைப்ஸ் எந்தெந்த மாதிரி கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம டீம் கிட்டத்தட்ட 1 மந்த் உட்காந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதை கிராஸ் வெரிஃபை பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஸோ என்னென்னா நம்மளோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து இப்போ லைவில் தான் இருக்குது. ஸோ ஜூலை 21 தான் இதோட லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு டைமு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போது. முக்கியமாக எஸ்பிஐ கிளர்க்கும் வரப்போகுது. அப்போ நம்மளுடைய அப்கமிங் எக்ஸாம்ஸ் வீடியோ நம்மளே போட்டிருக்கோம், அதுலேயும் பாருங்கள். அதே எக்ஸாக்ட் டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட நம்மளுடைய ஆகாஷ் சார் போட்டிருந்தாரு. ஸோ டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காரு. ஸோ கைஸ் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் நான் படிப்பேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். கைஸ் பேரலாக படிங்க, ஓகேங்களா. ஏன்னா கொஸ்டின்ஸ் பொறுத்திருக்கு. இப்போ கோடிங் டிகோடிங் எடுத்துக்கோங்க, மெயின்ஸ் லெவல் கிளர்க்குக்கும் மெயின்ஸ் லெவல் பிஓக்கும் 1 ஸ்டெப் ஹார்டர். ஆமாம், ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம ப்ரிப்பரேஷன், அதாவது கோடிங் டிகோடிங் நல்லா படிக்கணும், எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். கிளர்க்குக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பிஓக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு பிஓ லைஃப் ஸ்டைலே பிடிக்கல, வேண்டாம், அதெல்லாம் எதுவுமே வேணாம். இந்த காம்படிஷன் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு ஜாப் கிளிக் ஆகணும். கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருந்து பிஓ ஈஸியாக இருந்து மெயின்ஸ் மார்க் அதிகமாக வந்து வேலைக்கு போனவங்க அதிகமாக இருக்காங்க. கண்டிப்பாக பிஓ கிளியர் பண்ணி கிளர்க்கு கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா கைஸ், அதனால எதையுமே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் GOAT12 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செஷனில் நாம் ஒரு லிங்க் வச்சுருப்போம், கூகுள் ஃபார்ம் லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு மென்டார் கால் பேக் வரும். ஓகே கைஸ், உள்ள போயிடலாமா? கண்டிப்பாக கண்டென்ட்ல போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபார்மேட் மீன்ஸ் நான் எப்படி சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்துட்டு பிஓ பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, இது வந்துட்டு லாஸ்ட் இயர் அதாவது 2024 ஷிஃப்ட் 1 2 ஷிஃப்டாக கேட்டிருந்தாங்களா, ஷிஃப்ட் 1 உடைய அனாலிசிஸ். ஸோ இதை வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க. 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க். இதுதான் அவங்க வந்துட்டு எக்ஸாம் கொடுத்துருந்த பேட்டர்ன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலாஜிசம்ஸில் வந்துட்டு கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட், ரிவர்ஸ் சிலாஜிசம், கன்க்ளூஷன்ஸ் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது ஃபாலோ ஆகும்னு கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. அடுத்தது இன்புட் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்லையும், வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் ஓகேங்களா இருக்கிற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக தெரியும், ஏன்னா நாங்கள் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி இதை வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் இந்த கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக டெலிவர் பண்ணுறதுக்கு உங்களை போய் ரீச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்படியே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதோட PDF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா
கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதோட பிடிஎஃப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 2 மார்க்கில் சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஃபேஸிங் நார்த் கேட்டிருக்காங்க. இப்போது சர்டன் நம்பர் அப்படிங்கும்போது யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரியுதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஓகேங்களா இருக்கிற மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன்ஸ். பிளட் ரிலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடட் பிளட் ரிலேஷன்ஸ்லேயே ஒரு வேறு டைப்பாக கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா cannot be true ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது வந்துட்டு cannot be true அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் அதோட பற்றி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமாக டேட்டா சஃபிஷியன்சி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா கைஸ்? இதெல்லாம் ஈஸியாக தொக்கா நம்ம தூக்கிடலாம். டே பஸ்ஸில் வச்சு கேட்டிருக்காங்க, செல்ஃப் பஸ்ஸில் கேட்டிருக்காங்க, ட்ரையாங்குலர் சீட்டிங்கில் கேட்டிருக்காங்க. ஸோ கைஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே செக்ஷன் ஓப்பன் ஆனோடனே 2 மார்க்னு அட்டன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மென்டாட்டில் யாருமே போகக்கூடாது. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள், நம்மளால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். இதெல்லாம் அழகாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 மார்க்கில் இது கேட்டிருந்தாங்களா? நெக்ஸ்ட் 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வவல்ஸ் கான்சோனன்ட் வச்சு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா வவல்ஸ் எல்லாத்தையும் ப்ரீவியஸாக மூவ் பண்ணுறது, கான்சோனன்ட்டை வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி ஒன்று கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் சீட்டிங். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு 2 to 9 நம்பரில் வந்துட்டு கார்டு வச்சிருக்க மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ஃபரன்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேட்டிருக்காங்க, காஸ் அண்ட் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 6 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 1 மார்க் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளால் ஈஸியாக இதெல்லாம் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்மளுடைய போர்ட்டில் இருக்க மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போர்ட்டில் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கே தனியாக ஒரு டெஸ்ட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ணலாம். நெக்ஸ்ட் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த், மார்ச் மந்தில் நம்பர் ஆஃப் டேஸ், அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ், நியூ பேட்டர்ன் ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ், அதாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெட்டர். ஓகேங்களா? அது மெஷின் ஜென்ரேட் பண்ணுது. என்ன மாதிரி அப்படின்னா 3 லெட்டர் பேஸ் பண்ணி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ். இப்போது ஏபிசி சிஏடி இதை வந்து பார்த்தீங்கன்னா சஃபில் பண்ணி மீனிங்ஃபுல் வேர்டாக வர மாதிரி ஒரு பசில் கேட்டிருக்காங்க. அது 3 மார்க்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க? லீனியர் 8 பேர், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 8 நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வச்சிருக்க மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கோடட் பிளட் ரிலேஷன்ஸ் 2 கேட்டிருக்காங்க 2 மார்க்குக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடட் பிளட் ரிலேஷன்ஸா. நெக்ஸ்ட் வந்து மிஸ்லினியஸில் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 லெட்டர் கொடுத்துருக்காங்க. 4 லெட்டர் கொடுத்துட்டு எது வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் வேர்டாக ஆகாது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நாட் ஃபார்ம் ஏ 4 லெட்டர் மீனிங்ஃபுல் வேர்ட். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஷிஃப்ட் 1ல் கேட்ட 45 கொஷினுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் 2க்கு போய்க்கலாம். ஓகேவா? ஷிஃப்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1 கம்பேர் பண்ணும்போது ஷிஃப்ட் 2 வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோரலஸ் சிமிலராக தாங்க இது இருந்துச்சு. ரொம்ப டஃப்பு அப்படிங்கிற டஃப்னஸ் வேரி கிடையாது. பட் ஆனால் மோரலஸ் சிமிலர்லெஸ் தான், சிமிலராக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா 2 மார்க்கில் வந்து டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? போனதுலேயுமே அதே தான் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கோடிங் ஒன்று கேட்டிருக்காங்க. கைஸ் இதெல்லாம் நம்ம பொறுமையாக டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்துட்டு 2 மார்க் அழகாக எடுத்துடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மந்த் பேஸ்டு பசில், அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன்ஸ், கோடட் டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இன்புட் அவுட்புட் இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் அண்டு நம்பர், அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பசில், இந்த 2 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சர்ச் பண்ணாலும் அது எக்ஸாக்டாக என்ன கேட்டிருக்காங்கன்றது ஃபைன் பண்ண முடியல. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இந்த பேட்ச் அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா கமெண்டில் வந்துட்டு பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் 2 மார்க்கில் கேட்டது. நெக்ஸ்ட் 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் சீட்டிங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் ஃபேஸிங் இன்சைடு, 3 பேர் ஃபேஸிங் அவுட் சைடு, அதில் ஏஜ் பேஸ் பண்ணி, அதாவது சர்க்கிள் ப்ளஸ் ஏஜ். ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து 5 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க 1 மார்க்கில்.
சீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் சீட்டிங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு 2 வேரியபிள் அது வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 7 பேர் கம்பேரிசன் பசில் அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் பேஸ்ட், இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி ஆல்ஃபபெட் பேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சிலாஜிசம் ரிவர்ஸ் சிலாஜிசம் அங்கே 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங் இது அங்கே 6 மார்க் பார்த்தோமா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், இன்ஃபரன்ஸு, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனு, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ், அப்புறமேட்டு கோர்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. பசிலில் வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் பேஸ்டு பசில் 3 மார்க் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் பேஸ்டு பசில் 3 மார்க் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் பசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கேட்டிருக்காங்க. இதுதான் கைஸ் லாஸ்ட் இயர் கேட்ட கம்ப்ளீட்டான ரீசனிங். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் 45 கொஷின்ஸ், செகண்ட் ஷிஃப்ட்டில் 45 கொஷின்ஸ். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ரீசனிங் உடைய 3 இயர் கம்பேர் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக இதுதான் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் குவான்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இதில் வந்து இதுலேயும் செக்ஷன் ஏ செக்ஷன் பி தான் வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து எக்ஸாக்டாக 2 மார்க் 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எது கேட்டாங்க அப்படிங்கிற ஃபில்டர் அவுட் பண்ண முடியல. ஓகேங்களா. எங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் மொத்தமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசில் வந்து என்ன பசில் அப்படின்னா டெசிக்னேஷன் பசில் 21 பேர் பேஸ் பண்ணி டெசிக்னேஷன் பசில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கோடிங் டிகோடிங்கில் சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங்கில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் இதுலேயும் வந்து பாருங்கள் மினிமம் 6 மேக்ஸிமம் 8 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க மெயின்ஸில். அதே காஸ் அண்ட் எஃபெக்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸு கிளம்புது இல்லைங்களா, கிளம்பி அதை டெஸ்டினேஷனில் போயிட்டு ரீச் ஆகுற மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் அடுத்தது 10% சர்க்குலர் டேபிள் இன்சைட் அவுட் சைட் அது வந்து இப்போ 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் பசில்ஸில் 9 பேர் ஏஜ் பசில். ஓகேங்களா. அது வந்துட்டு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சி இதுவும் இல்லாத பேப்பரே இல்லை. ஓகேங்களா. டேட்டா சஃபிஷியன்சியில் சீட்டிங் பசில், அப்புறமேட்டுக்கு ரேங்கிங் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பசில் அதில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன்ஸ் கோடட் பிளட் ரிலேஷன்ஸ் சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சீட்டிங் வித் பிளட் ரிலேஷன்ஸ் 10 ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேங்களா. 2 பேரலல் ரோஸில் அது வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் இதெல்லாம் 1 மார்க் தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சீட்டிங் 5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 9 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டாக இல்லை பில்டிங்கில் தான் சர்டரி பில்டிங். ஃப்ளோர் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 2 வேரியபிள் ஃப்ளோர் பர்சன் 2 வேரியபிள் ஃப்ளோர் பர்சன். ஓகேங்களா. அது வந்துட்டு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. இன்இக்வாலிட்டி கேட்டிருக்காங்க. சிம்பிள்ஸ் கோடட் இன்இக்வாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணது அது வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இதுதான் டோட்டலாக 45 கொஷின்ஸ். இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் நடந்துச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓகே கைஸ் ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது பட் 22 23 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பசில் 23. ஓகேங்களா. மேட்ரிக்ஸ் பசில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 4 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதாவது போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் இது. ஓகேங்களா. மேட்ரிக்ஸ் பசில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கோடிங் டிகோடிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேர்ட் கொடுத்து எப்பயும் கேட்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரியே வந்து கேட்டிருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா 12%. ஓகேங்களா. 12% 5 ஃப்ளோர்ஸ் அண்ட் ஃப்ளாட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கொஷின் கேட்டிருக்காங்க. இன்புட் அவுட்புட்டில் டிஜிட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேர்ட் எல்லா இயருமே வந்து பார்த்தீங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிஜிட் அண்ட் வேர்ட்ஸ் தான் வந்துட்டு சஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது நம்ம பொறுமையாக யோசிச்சு நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியாக கிராப் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது பசில்ஸ் 13 பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பசில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் கிரிட்டிக்கல் ரீசனிங் பாருங்கள், இங்கே 4 கேட்டிருக்காங்க, இங்கே ஒரு 3 கேட்டிருக்காங்க. 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ஃபரன்ஸு காஸ் அண்ட் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமாக. இதில் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் முக்கியமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10% ரெக்டாங்குலர் டேபிள் அது என்ன சர்க்கிள் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சொல்லுவாங்க, அதே மாதிரி கான்சென்ட்ரிக் ரெக்டாங்கிள் அந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இதை பேஸ் பண்ணி
நமக்கு வந்துட்டு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 8% டெசிக்னேஷன் பசிலா, என்னது இது, 2 டிபார்ட்மெண்ட்டில் மார்க்ஸ், ரேண்டம் பசில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 8 பேர் தான். இதெல்லாம் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மெயின்ஸ் லெவல் சம்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியாக கிராப் பண்ண முடியும் கைஸ். அடுத்தது பசில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம், 4 பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வர்றது அரைவல் டைம், அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ரோ, அது வந்து பார்த்தீங்கன்னா அதே 2 வேரியபிள். பாருங்கள், போன வருஷம் அதாவது 24ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அதை சொன்னிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதுவே பாருங்கள் ரிப்பீட் ஆகுது இதில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா சஃபிஷியன்சி இல்லாத பேப்பரே இல்லை. ஓகேங்களா. சீட்டிங் பசில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. பசில் வித் பிளட் ரிலேஷன்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8% வந்து டிஃப்ரெண்ட் இயர்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஸில் எந்த மாதிரி ரிலேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பொறுத்து ஒரு பசில் கேட்டிருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9% சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் இன்சைட் வச்சுட்டு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இது எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரிஞ்சது ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின்ஸ் கேட்டது. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் 3 இயர்ஸ், ஓகேங்களா, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு குவான்ஸ் போயிடலாம். குவான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஏல மேஜர் ரோல் எப்பயுமே ப்ளே ஆகும். இதில் வந்து 2024 ஷிஃப்ட் 1 அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லெட் டிஏ, ஓகேங்களா, கேஸ்லெட் டிஏ 4, அது எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஏ அண்ட் பி வந்து அவங்களுடைய ஏஜ் குரூப் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதில் ஹேண்ட்பாலும் பேஸ்கெட் பால் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று, ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்லெட் டிஏ வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் 2 மார்க் கைஸ், இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்ட கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு டிஐ பாருங்கள், 1 2 3 4 டிஐ கேட்டிருக்காங்க. ஒரு கேஸ்லெட்டு, ஒரு டேட்டா சஃபிஷியன்சி. ஓகேங்களா. 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பை சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் அண்ட் டேபிள், இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை சார்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. பார் கிராஃப் வந்து அப்ளிகேஷன் டிஐ, ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ்டு அப்ளிகேஷன் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் டிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் வெஹிக்கல், அதை பேஸ் பண்ணி இருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த பார் கிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டிஏ ப்ராபபிலிட்டி, இதை பேஸ் பண்ணி வந்து இருக்கு. டேட்டா சஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அப்ளிகேஷன் டிஏ 1, ஓகே, எனக்கு அப்ளிகேஷன் பார்ட்டே தெரியாது சார் அப்படின்னாலுமே நம்மளால் சம்ஸை 2 மார்க்ஸை அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்பர் சீரியஸ் நியூ பேட்டர்ன், சீரியஸ் 1 சீரியஸ் 2 அந்த நோட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருக்காங்க. இது வந்து 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. காலம் 1 காலம் 2 எது ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் அலிகேஷன்ஸில் ஒரு கொஷின்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் ஒரு கொஷின்ஸ், இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஏஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஷின்ஸ், இதில் மொத்தம் 35 கொஷின்ஸ் வந்துட்டு இதில் போன வருஷம் கேட்டிருந்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் சீரியஸ் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நம்பர் சீரியஸ் 2 மார்க்கு வேரியபிள் பேஸ்டு தான், அதை வந்து 2 மார்க் கேட்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இது அங்கே 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, இங்கே 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. லீனியர் பேஸ்டு, அதாவது கோஷன்ஸ் வந்து பெருசாக வச்சு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஐ இதில் வந்து 2 டிஐ 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது இந்த செகண்ட் ஷிஃப்ட் வந்து அந்தளவுக்கு அனாலிசிஸ் வந்துட்டு நாங்கள் எவ்வளவோ சர்ச் பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. ஓகேங்களா. ஸோ இந்த கேஸ்லெட் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கேஸ்லெட் டிஏ மிக்சர் அலிகேஷன் பேஸ்டில் வந்து கொடுத்துருக்காங்க. லைன் கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல், ஓகேங்களா, அப்ளிகேஷன் இல்லாமல் நார்மலாக நம்ம எடுத்து போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ். நெக்ஸ்ட் 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. லைன் கிராஃப் இதில் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணின ஒரு அப்ளிகேஷன் டிஏ 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின், மென்சுரேஷனில் ஒரு கொஷின், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் ஒரு கொஷின், மொத்தமாக 10 கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்கில் இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் 35 கொஷின்ஸ் லாஸ்ட் இயர் கேட்டது. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் செக்ஷன் 1 செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா. ஒரே ஷிஃப்ட் தான் நடந்துச்சு நமக்கு. கைஸ் இதை பார்க்கும்போது தான் தெரியும். இங்கே பாருங்கள், நம்பர் சீரீஸில் ஒரு கொஷினில் ஒரு டைப், ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ணி ஒன்று,
இன்னும் இது ஒரு நம்பர் சீரியஸு ஏபி அந்த மாதிரி 2 சீரியஸ் பேட்டர்னில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஒரே சீரியஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, டிஐ பாருங்கள், மொத்தம் 5 டிஐ கேட்டிருக்காங்க. அதில் நார்மல் டிஐ 1, ஓகேங்களா, நார்மல் டிஐ. ஓகேங்களா, அடுத்தது பை, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டில் வந்துட்டு பை. ஓகேங்களா, மிஸ்ஸிங் டேபிள். ஓகேங்களா, மிஸ்ஸிங் டேபிள் டிஐ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸுடைய டேபிள் டிஐ ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் பேஸ் பண்ணின மிஸ்ஸிங் டிஐ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே அப்ளிகேஷன் டிஐ. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டிஐ. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டைப் டிஐ. இது நார்மல் டிஐ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேஸ்லெட்ஸ் வந்து பாருங்கள், 2 கேஸ்லெட் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேஸில் தான் கேட்டிருந்தாங்க. ஒன்று டைம் அண்ட் ஒர்க் ஓடுது, இன்னொன்று வந்து மென்சுரேஷன்ஸ் ஓடுது. ஓகேங்களா, 3 கொஷின்ஸ் ஒன்றில் கேட்டிருக்காங்க, 2 கொஷின்ஸ் ஒன்றில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்ஸில் வந்துட்டு 1 கொஷின் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷனில் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து கியூப் அண்ட் கோன் பேஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குவான்டிட்டி பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப், அதாவது ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணதில் ஒன்றும், அதே மாதிரியே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 டைப்பில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரூட்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் கேட்டிருக்காங்க, 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொடுத்தாங்க. அது கோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம், அதாவது 2023 வந்துட்டு கேட்டது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 2022 மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஏன்னா அங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஐ 5 டைப் டிஐ, கேஸ்லெட் 2 பார்த்தோமா. இங்கே வந்து பாருங்கள் 4 கேஸ்லெட் டிஐ கேட்டிருக்காங்க, 3 நார்மல் டிஐ கேட்டிருக்காங்க, ஒரு நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரிஸில் 3 கொஷின்ஸ். ஓகேங்களா, 3 சீரிஸ் ஏபிசி பிக்யூ இஜெட்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. டிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டபுள் பை. ஓகேங்களா, இதில் வந்து பாருங்கள் ரன்ஸ் ஸ்கோர்டு பை பேட்ஸ்மேன், இங்கே ஸ்ட்ரைக் ரேட்டு, அதுமாதிரி ஆவரேஜ். ஸோ கிரிக்கெட்டை நல்லா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னோம்னா இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்மளால் கரெக்டாக இன்னும் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா, இதுக்கப்புறமேட்டுக்கு இது 2 மார்க் கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க. இது வந்து 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் டிஏ வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து போயம்ஸ் அண்ட் ஸ்டோரி பப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இது வந்து அப்ளிகேஷன் டிஏ. என்னது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணுன்னா அப்ளிகேஷன் டிஏ. இங்கே பாருங்கள் எத்தனை வேரியபிள், ஷாப்ஸு, ஆர்டிகல்ஸு, இதுலேயுமே காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், டைமிங் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேஸ்லெட் டிஏயில் 3 கொஷின் வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் கேட்டிருக்காங்க. 2 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்டு அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு 3 கொஷின்ஸ் மென்சுரேஷன்ஸ் பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஹாலோ சிலிண்டர் அப்புறமேட்டுக்கு அதாவது சிலிண்டர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சர்டைன் டாபிக் எடுத்திருக்காங்க, அதுக்குள்ளார வந்து மட்டும்தான் பேப்பரே செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜஸில் 1, நார்மல் தான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு வர்றது தான். பார்ட்னர்ஷிப்பில் 1, ஈக்குவேஷன்ஸில் 1, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் 1, மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ்லேயும் 1 கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன்ஸ் இதுலேயும் 1, இதுலேயுமே பாருங்கள் அதே சிலிண்டர் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குவாட்ரேட்டிக் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்க்கும் முன்னாடி, அதாவது 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்ட குவான்ஸுடைய கொஷின்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டாக இந்த டைப், இப்போ ரீசனிங்லேயும் குவான்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த டைப் கேட்டிருந்தாங்க, இந்த வேரியபிள் தான் கேட்டிருந்தாங்க அப்படி நம்ம ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ண முடியும். பட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபில்லர்ஸ், வேர்ட் யூசேஜ் அப்படி மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியுமோ தவிர நம்மளால் எக்ஸாக்டாக இன்னும் என்ன கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணி இதையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் இயர் ஷிஃப்ட் 1ல் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்ஃபரன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரீசனிங்லையும் இங்கிலீஷ்லையும் கிட்டத்தட்ட சிமிலரான கொஷின்ஸ், அதாவது கிரிட்டிக்கல் ரீசனிங்கையும் இங்கிலீஷ் மாதிரியே மாற்றிட்டாங்க. இங்கே இன்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2 பேராகிராஃப் கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து டயலாக் பேஸ்ட், இது வந்து லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பியிலேருந்து இந்த மாதிரி சம்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். டயலாகில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல டேஷ் கொடுத்துருவாங்க, அந்த டேஷில் வந்து அந்த கான்வர்சேஷன் என்ன போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஃபைன் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து கான்வர்சேஷன் பேஸ்டு, அதில் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆர்சி வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க கைஸ், ஃபில்லர்ஸ் பேஸ்டு ஆர்சி. ஓகேங்களா, இது எல்லாமே வந்துட்டு 2 மார்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டெஸ்ட்டு 6 கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரெக்யர்மெண்ட்டும் யூரோப் கண்ட்ரியோட ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது எப்படின்னா 3 வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களாம். ஓகேங்களா, 3 வேர்ட்ஸ் கிவன் இன் ஏ பிளேஸ் ஆஃப் ஏ. ஒரு டேஷ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வேர்டு கொடுத்து அதில் வந்துட்டு எது மேட்ச் ஆகும், 1 and 2 மேட்ச் ஆகுமா, 1 and 3 மேட்ச் ஆகுமா, இல்லை 3மே மேட்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி மெத்தட் அந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. கனெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இதையுமே என்னன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 4 வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீட் டு ஃபைண்ட் அ கனெக்டிங் வேர்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா 9 கொஷின் கேட்டிருக்காங்க. அது ஜாப்பனீஸோடைய கிராஜுவேட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இன்னொரு ஆர்சி மெயின்ஸ்னாலே கண்டிப்பாக நம்ம மினிமம் 2 ஆர்சி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இன்னும் இங்கே வந்து பாருங்கள் 3 ஆர்சி கொடுத்துருக்காங்க, 4 ஆர்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்னொரு ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எக்ஸுடைய கன்சியூமர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஒன்று மட்டும் இது வந்து பெரிய ஆர்சியாக இருக்கும். 9 கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 2 கொஷின் மட்டும் கேட்டு ஒரு ஆர்சி. இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் கைஸ், நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. 2 தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் பற்றி வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்டில் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தமாக 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷினும் 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஷினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போன வருஷம் ஷிஃப்ட் 1ல் கேட்டது. ஓகேவா, ஷிஃப்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பேஸ்டு. ஆர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பேஸ்ட் நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து 1 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே தான் கான்வர்சேஷன் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா மீன்ஸில் இப்போ கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஷின். நரேட்டிவ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1, எரர் டிடெக்ஷனில் 1 கேட்டிருக்காங்க. மேட்ச் த காலம் இங்கே தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு டைமாக. மேட்ச் த காலமில் 3 காலம் பேஸ் பண்ணது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 1 மார்க்கில் வந்துட்டு பேராஜம்பிள் 6 கொஷின் கேட்டிருக்காங்க. வேர்ட் இசேஜ் 3 கேட்டிருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங் 3 கேட்டிருக்காங்க. ஆர்சி இதுலேயும் பாருங்கள் 2 ஆர்சி கேட்டிருக்காங்க, இங்கே ஒரு ஆர்சி, 3 ஆர்சி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றில் வந்து 9, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 5, 2ன்னு சொல்லி பிரித்து 3ஆக கேட்டிருந்தாங்க 1 மார்க்கில். இங்கே 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இந்த மிஸ்லீனியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் இருந்திருக்கு கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இங்கிலீஷில் கேட்ட செகண்ட் ஷிஃப்டோடைய அனாலிசிஸ். அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ ஆனால் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வேர்ட் ஸ்வாப்பிங் வந்துட்டு 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஸ்வாப்பிங் ஒரே வேர்ட் ஸ்வாப்பிங் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஷினாக கேட்டு 2 மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆர்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 ஆர்சி ஒன்று 5 மார்க்கு, இன்னொன்று 5 மார்க்கு கேட்டிருக்காங்க. இன்னொன்று எரர் ஸ்பாட்டிங் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட் 6, ட்ரிபிள் ஃபில்லர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் கேட்கல. ட்ரிபிள் ஃபில்லர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. டயலாக் பேஸ்டு, கான்வர்சேஷன் பேஸ்டு ஃபில்லர்ஸ் கிடையாது, டயலாக் பேஸ்டு ஃபில்லர்ஸ். இது வந்து 1 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு பேரா கம்ப்ளீஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின். வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட எக்ஸாமில் கேட்ட டாபிக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வருஷம் 2022 வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தீம் பேஸ்ட் சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தீம் பேஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் இன்கரெக்ட் சென்டென்ஸ். இது வந்து டைரக்ட் சென்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக எப்பயுமே பார்க்கணும். மெயின்ஸ் லெவலில் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் வந்து 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1 மார்க்கில் வேர்ட் ஸ்வாப்பிங் 2 ரோ கொடுத்து கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் 4, க்ளோஸ் டெஸ்ட்டில் 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிகேஷன் நீங்கள் ஒரே ரீடிங் காம்ப்ரிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அதையே 11 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரே நிமிஷம் கைஸ், 11 கொஷின் கேட்க வாய்ப்பே இல்லை. ஜப்பான் எஜுகேஷன் ஒன்று கேட்டிருக்காங்க, இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்சி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது எப்படி வேணாலும் கேட்டிருக்கலாம். 1 5 1 6 கேட்டிருக்கலாம், இல்லை 1 7 4 எப்படி வேணாலும் கேட்டிருக்கலாம். ஓகேங்களா, இது வந்து 2 ஆர்சி. ஜப்பான் எஜுகேஷன் ஒன்று, இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் ஒன்று கேட்டிருக்காங்க. மேட்ச் த காலம் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபில்லர் பேஸ்டில் வந்துட்டு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் போன வருஷத்துக்கும் முன்னாடி வருஷம் மெயின்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக லாஸ்ட் 3 இயர்ஸ் ரீசனிங், குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷில் மெயின்ஸில் IBPS POவில் கேட்டது. இது உங்களுக்கு ஒரு ஐடியா கம்ப்ளீட்டாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன டாபிக்ஸ் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை ஒரு பவுண்டரி லைனில் வைக்கணும். எல்லாருமே இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம போடுற எஃபோர்ட்னால கண்டிப்பாக IBPS PO பிலிம்ஸ் 100% நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வேணும். நீங்கள் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சாதான் உங்களால் அந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்றைக்கே அப்படி நினைங்க. இதையும் பேரலாக ஒரு சம்ஸாக எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் இதை பேஸ் பண்ணி அப்கமிங் டேஸில் மெயின்ஸ்க்கு ஒரு சம், ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கில் ஒரு சம் லைவாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொண்டு வரதுக்கான பிளானிங்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.